அடுத்த சம் எடுப்பா. எடுத்துக்காட்டு 1.4 வாசிங்க. எடுத்துக்காட்டு 1.4 வாசிங்க. A என்பது ஒற்றை வரிசையுடையனா என்னது? 1 1 3 5 7 9 அப்படியே போறோம். அப்படிதானே? ஒற்றை வரிசையுடைய பூஜ்ஜியமற்ற. அப்படின்னா பூஜ்ஜியம்னா பூஜ்ஜியம் இல்லாத, பூஜ்ஜியமற்ற பூஜ்ஜியமற்ற கோவை எனில் மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயின்ட் A என்பது மிகை என நிறுவுக. சரி, என்ன கொடுத்துருக்காங்க? ஏன்றது ஒற்றை வரிசையுடைய எண். அப்போ 1 3 5 7 9 அப்படின்னு போறேன். சரி, பூஜ்ஜியம் மட்டும்னா அதுல 0 என்ன பண்ணாது? 0 பூஜ்ஜியம் வராது. இப்படி இருக்கும் பட்சத்துல அட்ஜாயின்ட் A என்ன நிறுவனம்? மிகை பாசிட்டிவா தான் இருக்கும்னு என்ன பண்ணணும்? நிறுவனம். சரி, அப்போ ஒற்றை எண்ணா என்னது? 1 3 5 7 போயிடும். இந்த ஒற்றை எண்ணோட பொது வடிவம் 2m plus 1 எடுத்துக்கலாம், 2n plus 1 எடுத்துக்கலாம். இதோட இந்த A இனுடைய பொது வடிவம். அப்போ எழுதிக்கங்க. A இன் வரிசை ஆன்சர். A இன் வரிசை என்ன வருது? இங்க என்ன இருக்குப்பா? பொது வடிவம் 2m plus 1. சரி, இதுல m என்ன வரலாம்? என்ன நம்பர் வேணா போட்டுக்கலாம். 0 1 2 3 இப்படியே போயிட்டே இருக்கலாம். m இருக்க இடத்துல 0 போட்டு பாருங்க. 2 into 0 0 plus 1னால 1 ஒற்றை எண். இந்த m இருக்க இடத்துல 1 போட்டு பாருங்க. 2 into 1 2 2 plus 1 3 அப்பயும் ஒற்றை எண். புரியுதா? இப்போ இப்படி இருக்கும் பட்சத்துல இங்க என்ன வராது? என்ன 0 பூஜ்ஜியம் வருமா? பூஜ்ஜியமே வரல. அப்போ மாடுலஸ் ஆஃப் A not equal to 0. மாடுலஸ் ஆஃப் A 0 என்ன பண்ணாது? வரவே வராது. இப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு தேற்றம் படிச்சிருப்பீங்க 1.9. அந்த தேற்றத்தின் படி தேற்றம் 1.9 இரண்டாவது இதன் படி என்னன்னா adjoint A modulus of adjoint A is equal to modulus of A m minus 1 எடுத்துக்கலாம். இது மொத்த பொது வடிவம். மொத்த கடைசி நம்பர் n நம்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல. அப்போ இது n. இங்க n மைனஸ் என்ன வரும்? 1. இது அந்த தேற்றத்தின் படி. ஓகேவா? adjoint A is equal to என்ன வந்துருக்கு? A modulus A of n minus 1. இங்க n க்கு பதிலா இங்க என்ன இருக்கு? 2m plus 1. அப்ப n க்கு பதிலா 2m plus 1 போடுங்க. ஓகே? adjoint A is equal to modulus of A. இந்த n க்கு பதிலா என்ன பண்ண போறேன்? 2m plus 1 போட போறேன். என்ன போற? மைனஸ் இருக்கு, minus 1. அப்போ இந்த plus 1 minus 1 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அடிச்சு கொடுத்துடலாமா? அப்ப இங்க என்ன மட்டும் இருக்கும்? modulus of A 2m பாஸ் பண்ணுங்க. சரி, இப்போ இந்த A modulus 2m எப்படி நான் எழுதிக்க போறேன்னா modulus A the whole square. modulus A க்கு ஸ்கொயர் போடுங்க. m வெளிய எடுக்கிறேன். 2 into m 2m. இந்த modulus A 2m எப்படி எழுதிருக்கேன்? modulus A க்கு ஸ்கொயர் போட்டுக்கேன். வெளிய m போட்டுக்கேன். 2 into m னால என்னதான்? 2m தான். சரி, இப்போ பாருங்க. அடுத்து அப்போ இது என்னது? மிகையா வரும். இந்த வலது பக்கம் எப்படி வரும்? மிகையா வந்துச்சுன்னா இடது பக்கம் அட்ஜாயின்ட் A எப்படி தான் வரும் அர்த்தம்? மிகையா தான் இருக்கும். அதுதான் வருது. மாடுலஸ் A ஸ்கொயர் the whole power m என்பது இங்க m இங்க ஸ்கொயர்னு வந்துச்சுல. ஸ்கொயர்னு வந்தாலே என்னதான்? மிகையா தான் வரும். என்பது மிகை ஆகும். அப்போ வலது பக்கம் மிகையா வந்தா இடது பக்கம் எப்படி தான் வரும்? மிகையா தான் வரும். அப்போ adjoint A தான இடது பக்கம் இருக்கு. அதுவும் என்னதான்? adjoint A என்பதும் மிகையாகும். adjoint A என்பதும் மிகை ஆகும். அவ்வளவுதான் கணக்கு முடிஞ்சு. கணக்குல சொன்ன மாதிரி A ஒற்றை வரிசையுடைய எண் பூஜ்ஜியம் இல்லாம வரப்போ adjoint A வும் மிகையா வந்துச்சு.